டாப் 3 பெஸ்ட் 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸ் 30,000 ருபீஸ்க்குள்ளே பார்க்க போகிறோம். நம்மக்கிட்ட இருக்க அமௌண்ட்க்கு ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோனை வாங்க எவ்வளோ திங்க் பண்ணுறோம், எவ்வளோ மொபைல்ஸை ரிவ்யூ பண்ணி கன்ஃபியூஸ் ஆகிறோம். ஸோ அதுக்காக தான் 30,000க்குள்ளே இருக்க 2022 டாப் 3 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இந்த லிஸ்ட்டில் டாப் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறது OnePlus Nord 2T 5G. இதை வந்து ஜூலை 2022 லான்ச் பண்ணியிருக்காங்க. இதனுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்திங்கன்னா Android 12 Oxygen OSல ரன் ஆகுது. இதனுடைய டிஸ்பிளே பார்த்திங்கன்னா 6.43 இன்ச்சஸ் 16.33 சென்டிமீட்டர்ஸ் Gorilla AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதனுடைய ரிஃப்ரெஷ் ரேட் வந்து 90 Hz கொடுத்துருக்காங்க. இது வந்து 1080p × 2400 பிக்சலில் BSLS வித் பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே பார்த்திங்கன்னா குவாலிட்டி வைஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குன்னு தான் சொல்லலாம். இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா MediaTek Dimensity 1300. இதனுடைய ப்ராசர் பார்த்திங்கன்னா octa core 3 GHz சிங்கிள் கோரும் ப்ளஸ் 2.0 GHz ட்ரே கோர் ப்ளஸ் 2 GHz குவாட் கோர் கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள் கேமராவில் ஃபஸ்ட் ப்ரைமரி கேமரா வந்து 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அப் டு 10x வந்து டிஜிட்டல் ஜூம் பண்ணிக்கலாம். இதனுடைய செகண்ட் கேமரா வந்து 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க வித் 120 டிகிரி வியூவிங் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அடுத்த கேமரா வந்து 2 மெகா பிக்சல் மோனோ கேமராவும் கொடுத்துருக்காங்க. இதனுடைய ஃப்ளாஷ் பார்த்திங்கன்னா டுயல் LED ஃப்ளாஷ் வித் 4K வீடியோ ரெக்கார்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கனெக்டிவிட்டி டுயல் நேனோ சிம், ஃபஸ்ட்டு சிம் மட்டும் 5G யூஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் 4G இருக்குது, Wi-Fi, Bluetooth 5.2 இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டோரேஜ்னு பார்த்தீங்கன்னா 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜும் 12GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து மெமரி கார்டு இன்சர்ட் பண்ண முடியாது, அதாவது இதனுடைய ஸ்டோரேஜை எக்ஸ்பேண்டபிள் பண்ண முடியாது. அதற்கடுத்து இந்த ஃபோனுடைய பேட்டரி கெப்பாசிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா 4000 MHz லித்தியம் பாலிமர் கொடுத்துருக்காங்க. அதோட 80 வாட் சூப்பர் VOC குயிக் சார்ஜிங்கும் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் 27 மினிட்ஸில் ஃபுல் சார்ஜிங் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கடுத்து இந்த ஃபோனுடைய சென்சார்ஸ் பார்த்திங்கன்னா ஆன் ஸ்க்ரீன் ஆப்டிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. கூடவே லைட் சென்சார், ப்ராக்சிமிட்டி சென்சார், ஆஸ்லமேட்டர், காம்பஸ், கைரோஸ்கோப்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஃபோனுடைய பூட்டப் டைம் பார்த்திங்கன்னா 20 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கனாவே ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இதனுடைய பெஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா இதனுடைய பில்ட் குவாலிட்டி, அதோட 80 வாட் சூப்பர் சார்ஜிங் தான் ரொம்ப இதனுடைய பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். மைனஸ்ன்னு பார்த்திங்கன்னா இது எக்ஸ்பேண்டபிள் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் கேமரா குவாலிட்டி வந்து கொஞ்சம் லோவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இது மொத்தம் 2 கலர் வேரியண்ட்டில் வந்திருக்கு. ஒன்று வந்து ஜாக் அண்ட் கிரேட் ஷேடோவில் வந்திருக்கு. இதனுடைய ஆஃபர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா லாஸ்ட் தீபாவளி சேலில் 28,999க்கு 8GB + 128GBயும் 12GB + 250GB வந்து 33,999க்கும் கிடச்சிது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது xiaomi 10T Pro. இது Android 10 ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் ரன் ஆகுது. இதனோட டிஸ்பிளே 6.6 இன்ச்சஸ் IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதோட Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷனும் கொடுத்துருக்காங்க. இதோட BSLS வித் பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே இருக்குது. இது 144 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டில் இருக்கிறதால நமக்கு வந்து ஒரு அல்டிமேட் ஸ்மூத் ஸ்க்ரோலிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது Snapdragon 865 இருக்குது. ஹைலி இம்ப்ரூவ்ட் CPU, GPU அண்ட் AI பர்ஃபார்மன்ஸ் இருக்கிறதால 5G ஃபாஸ்ட் வந்து நமக்கு ரொம்ப ஸ்மூத் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் கேமரா பார்க்கும்போது ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி கேமரா 108 மெகா பிக்சல் வித் HMX சென்சாரோட மல்டிபிள் கேமரா ஃபியூச்சர்ஸும் இருக்குது. செகண்டரி கேமரா பார்த்திங்கன்னா 13 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா வித் இதனுடைய ஆங்கிள் டிகிரி பார்த்திங்கன்னா 123 கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து 5 மெகா பிக்சல் மேக்ரோ லென்ஸ். இதோட ஃபோக்கஸ் ரேஞ்ச் 2 சென்டிமீட்டர்லேருந்து 10 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். ஸோ இதோட ஃப்ளாஷ் அண்ட் 8K வீடியோ ரெக்கார்டிங்கும் கொடுத்துருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தா OnePlus 2Tயில் 4K வீடியோ ரெக்கார்டிங் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இது வந்து 8K வீடியோ ரெக்கார்டிங் இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா பார்த்திங்கன்னா 20 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் லென்ஸ் ஸ்க்ரீன் ஃப்ளாஷோடு இருக்குது. வித் இது வந்து ஃபுல் HD வீடியோ ரெக்கார்டிங்கில் தான் வருது. அதற்கடுத்து என்னுடைய கனெக்டிவிட்டியில் பார்த்திங்கன்னா டுயல் நேனோ சிம், 5G பேண்ட் சப்போர்ட் இருக்குது. 4G, Wi-Fi அண்ட் Bluetooth 5.1 அண்ட் GPS-ம் இருக்குது. ஆடியோ ஜாக் 3.5mm இல்லை, USB Type-C தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு பாக்ஸில் வரும்போதே இதனுடைய அடாப்டரும் கூட தந்திருக்காங்க. அதுக்கடுத்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்திங்கன்னா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது ரொம்பவே ஒரு பெரிய மைனஸ்னே சொல்லலாம். ஏன்னா இந்த ப்ரைஸில் வர ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே இன் டிஸ்பிளேஸ் ஃபிங்கர் பிரிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இவங்க சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதனுடைய ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா 8GB ரேமில் இன்டர்னல் 128GBயும் 12GB 256 இன்டர்னல்
மெமரியும் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து பேட்டரி வைஸ் பார்த்திங்கன்னா பேட்டரி கெப்பாசிட்டி 5000 mAh லித்தியம் பாலிமர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் நம்ம OnePlus 2T பார்க்கும்போது 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் VOC சார்ஜிங்கும் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அது 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் கொடுத்துருக்காங்க. இவங்க 29 மினிட்ஸில் 100% வரும்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இது 100% வர 1 hour 20 minutes ஆகுது. இதனுடைய சார்ஜிங் போர்ட் டைப் C போர்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு இப்போ இது வந்து 2 கலர் வேரியண்ட்டில் கிடைக்குது. ஒன்று காஸ்மிக் ப்ளூ, லூனா சில்வரில். இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அமேசானில் 29,999க்கு கொடுத்துருக்காங்க. அதர் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இதனுடைய ப்ரைஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் பை பண்ணோன்னா அமேசானில் 29,999க்கு பை பண்ணிக்கலாம். நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக இருக்க ஸ்மார்ட் ஃபோன் ஒரு பெஸ்ட் கேமிங் ஸ்மார்ட் ஃபோன். இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.62 inch 16.81 cm E4 AMOLED டிஸ்பிளே அண்ட் 1080p ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. E4 AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்கிறதால ஹை ஃப்ரெண்ட்லியாகவும் பவர் எஃபிஷியன்சியாகவும் இருக்கும். ரொம்ப நேரம் மொபைல் யூஸ் பண்ணாலும் ஹார்ம்ஃபுல் இல்லாமல் ரேடியேஷனை 65% ரிடியூஸ் பண்ணி தரும் ஃப்ரெண்ட்ஸ். 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதால நம்ம கேமிங் ரொம்ப நேரம் ப்ளே பண்ணும்போதும் நம்மளுடைய டச்சிங் ரெஸ்பான்சிவ் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நெக்ஸ்ட் பீசல்லெஸ் வித் பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ஸ்னாப்ட்ராகன் 870 கொடுத்துருக்காங்க. மற்ற 2 ஸ்மார்ட் ஃபோன் கம்பேர் பண்ணும்போது ஸ்பீட், ஃபாஸ்ட் பர்ஃபார்மன்ஸை விட இந்த ப்ராசர் ரொம்ப நல்லாவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கேமராவை பார்க்கும்போது ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ரைமரி கேமரா 64 MP ஒயிட் ஆங்கிள் கேமரா வித் OAS இருக்குது. ஸோ நம்ம மோஷன் பிக்சர்ஸ், ஷேக்கிங் பிக்சர்ஸ் எடுக்கும்போது எந்த பிளர்ஸும் இல்லாமல் நல்ல கிளாரிட்டியான ஃபோட்டோ நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் கேமரா 8 MP அல்ட்ரா ஒயிட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. இது வந்து 116 டிகிரி வரைக்கும் நம்ம ஷூட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் 2 MP மேக்ரோ கேமரா கொடுத்துருக்காங்க வித் LED ஃப்ளாஷோட 4K வீடியோ ரெக்கார்டிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மற்ற 2 ஃபோன் பார்க்கும்போது OnePlus 4K வீடியோ ரெக்கார்டிங் கொடுத்துருக்காங்க. செகண்ட் பார்த்த xiaomi 8K வீடியோ ரெக்கார்டிங் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா பார்க்கும்போது 16 MP ஒயிட் ஆங்கிள் லென்ஸோட ஃபுல் HD 30 frames per second வீடியோ ரெக்கார்டிங் தராங்க. இந்த ஃபோன் டுயல் நானோ சிம்மில் 5G பேண்ட் சப்போர்ட்டோட டுயல் வைஃபை ஆப்ஷனும் இருக்குது. நெக்ஸ்ட் ஆன்ஸ்க்ரீன் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்பவே சென்சிட்டிவாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக அன்லாக்கிங்காக இருக்குது. ரொம்ப ரெஸ்பான்சிவாகவும் இருக்குது. அதற்கடுத்து பார்த்திங்கன்னா பேட்ரி. இதோட பேட்ரி பார்த்திங்கன்னா இந்த மொபைலோடைய பெரிய ப்ளஸ்னே சொல்லலாம். ஏன்னா 4000 mAh லித்தியம் பாலிமர் நான் ரிமூவபிள் பேட்ரி வித் 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட தராங்க. 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கிறதால 12 மினிட்ஸில் 50% சார்ஜ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 100% 32 மினிட்ஸில் சார்ஜ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதோடைய வெயிட் பார்த்திங்கன்னா 192 grams இருக்குது. ஸ்டோரேஜ் 2 வேரியண்ட்டில் கிடைக்குது. 8GB 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜும் 12GB ரேமில் 256 இன்டர்னல் ஸ்டோரேஜும் கிடைக்குது. 2 கலர் வேரியண்ட்டில் நமக்கு கிடைக்குது. ஒன்று வந்து டார்க் நோவா, சைபர் ரேஞ்ச். இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அமேசானில் 29,999க்கு வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லிஸ்ட்டில் பார்த்த 2 மொபைல்ஸை கூட கம்பேர் பண்ணும்போது இந்த மொபைல் ரொம்பவே கேமிங், கேமரா, ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ 30,000க்குள்ளே வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மொபைலை வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.